கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் மத்தேயு 11 அதிகாரம் 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். கர்த்தர் அநேக நேரங்களில் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதும் நம்மளிடத்தில் சாந்தமாகவும் மனத்தாழ்மையுமாக இருந்து அநேக நேரங்களில் நம்ம அவருடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்காமல் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் எவ்வளவோ நேரம் அசட்டை பண்ணிட்டு போன நாட்கள் உண்டு. ஆனால் அவர் நம்மளை அப்படி வெறுத்ததும் இல்லை, நம்மளை விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர் நம்ம வாசல் படியில் நின்று கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு, எனக்கு உன் வீட்டில் இடம் கொடுன்னு. ஆனால் நம்ம அநேகந்தரம் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி எவ்வளவோ நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நம்ம மேலே இறக்கப்பட்டு தயவு வச்சு ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நம்மளை வளர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்காங்க. பிரதர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்கான வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. நம்ம எவ்வளவு தான் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால் நம்ம எப்போவுமே ஒவ்வொரு வார்த்தை நமக்கு கிடைக்கும்போது அதை அந்த அளவுக்கு நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையில் நிலச்சிருக்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கணும். இந்த வார்த்தை எனக்கானது, இந்த வார்த்தையில் நான் உறுதியாக இருக்கணும், நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம மனப்பூர்வமாக விரும்பும்போது கண்டிப்பாக அவருடைய வார்த்தைக்கு மாறாக அவருடைய வழிக்கு தவறான ஒரு வழியில் நம்ம போக மாட்டோம். வார்த்தைக்கு மாறாக என்றைக்குமே நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா அப்பேற்பட்ட ஏசப்பா உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம தியானிக்கும் போதே அவர் எவ்வளவு அன்புள்ளவருங்கிறத நம்மளால் உணர முடியும்.